ஹாய் ஆல், வெல்கம் டு மை பேஜ் அருள் பேட்டர்ன் ஸ்டுடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைலோ ஸ்கர்ட்டோட டிராஃப்டிங்கு, மெஷர்மெண்ட்டு, கட்டிங், அதுக்கப்புறம் எப்படி பாடி ஃபார்ம்லாம் அதை ஃபிட் பண்ண போகிறோன்றது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து லோ மெஷர்மெண்ட்ஸும் பேக்கில் வந்து ஹை மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மினியேச்சர் பாடி ஃபார்ம்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் லோவோட மெஷர்மெண்ட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இல்லை 7.5 வருது. பேக்கில் வந்து ஹையோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து 14.5லேருந்து 15 something வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த வேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து வேஸ்ட் எடுக்க போகிறோம். நான் இது வந்து ஜஸ்ட் எதுவும் ஃபிட்டிங்லாம் பண்ண போகிறதில்ல, ஜிப்பு அந்த மாதிரி எதுவும். ஸோ ஜிப்பு பண்ணால் நீங்கள் வந்து வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எடுக்கணும். எலாஸ்டிக் பண்ணிங்கன்னா ஹிப்போட மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா வந்து உள்ளே பாடி உள்ளே போகாது. ஸோ இதில் வந்து 14.5 வந்து என்னோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நான் இப்போ வந்து பேட்டர்னில் வந்து டிராஃப்டிங் பண்ண போகிறேன். ஸோ பேட்டர்னில் டிராஃப்டிங் பண்ணும்போது ஒரு பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கலாம். இதை வந்து 4 ஃபோல்டாக கட் பண்ணிக்கலாம். பெரிய பேட்டர்ன் ஷீட்டு. இதோட வித் வந்து கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் நம்ம ஃபேப்ரிக்கில் பண்ணோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிகர் வித் ஃபேப்ரிக் வாங்கணும், இல்லைனாட்டி அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேப்ரிக்கை இப்படி ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 4 ஃபோல்டு வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி பண்ணிவிட்டு கார்னர் கோன்ஸில் தான் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ரஃப்பாக வந்து இந்த லெஃப்ட் சைடு கார்னர்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டை நான் வந்து மார்க் பண்ணி இந்த கார்னர்லேருந்து அப்படியே எப்படி சர்க்குலர் ஸ்கர்ட்டுக்கு மெஷர் பண்ணுவோமோ அதே மாதிரி மெஷர் பண்ணி இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் மார்க்கிங் போட்டுக்கிட்டே வர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த சைடு கம்மி மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த சைடுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ பேட்டர்ன் ஷீட்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து மெட்டல் வெயிட்ஸ் யூஸ் பண்ணுறேன், அயன் வெயிட்ஸு. ஸோ இது நான் ஒரு வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து ஒரு 6 to 7 வெயிட்ஸ் பண்ணிவிட்டு அதை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபேப்ரிக் வெயிட்ஸ் வந்து நிறைய பேர் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய விலைக்கு விற்கிறாங்க. ஆனால் இது செய்கிறதுக்கு ஒரு 150 rupees கூட ஆகாதுங்க. உங்கள் நியர்பை வெல்டிங் ஷாப்பில் போய் இந்த மாதிரி சைஸ்க்கு ஒரு ஃபோன் சைஸ்க்கு எனக்கு ஒரு 10 பீஸ் வெயிட்டான பீஸ் பண்ணித்தாங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி என்ன கிலோ ரேட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்து எடுத்து அதை வந்து நான் இப்போ வந்து மார்க்கிங் பண்ண போகிறேன் த்ரூ அவுட்டு. ஸோ டேப் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு நம்ம ஸ்லோவாக வந்து அந்த சைடில் இந்த சைடு வரைக்கும் ஒரு செமி சர்க்கிளாக மார்க்கிங் பண்ணணும். ஸோ ஸ்லோவாக இதை வந்து மார்க்கிங் பண்ணுங்க.